எங்கிட்ட யாரும் திருப்பி கேட்டது. ஹலோ காலை சொல்லுங்க. எனக்கு இப்போ என்னென்ன வந்திருக்கோ ஜேபா காமிச்சாக்கா நான் சொல்லாம பாருங்க. புரியுதுங்களா? முதல்ல உங்களுக்கு என்னென்ன கிரியேட்டிவ் தெரியுமா? நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? அது சரி அந்த லக்கி டிராக் ஒரு பேப்பர் அது அதை கொடுத்து வந்துருவாங்கம்மா. சரி ஓகே ஓகே. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர்ல தான் அந்த லக்கி டிரா இருக்கணும். என்ட்ரி போட்டு ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டேஜில் கொண்டு போய் வைக்கணும். வேற என்ன அடிஷ்னலாக சொன்னாங்க? வேற என்ன சொன்னாங்க? எழுதுறீங்களா? சரி ஓகே. வேற வேற சரி ஓகே. எனக்கு ஃபெதர் தான் பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபெதர் கலியில கொடுத்தா லேட் ஆச்சுன்னா மேடம் கிளம்பிட்டாங்கன்னா கலியில ராபிடோ போட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க. இல்ல கட்டி மேடம் கிளம்பும்போது வந்து தொடர்பாக மேடம் வீடியோ பார்க்கலாம். அங்க போயிட சொல்லுங்க. லைன்ல குத்துனா அடிக்கலையோ. சரி அதே மாதிரி போட்டுக்கலாம். அது இல்லடா அது ஒண்ணுமே பண்ணல. ஒரு 10 ரெண்டுக்குள்ள நல்லதா இல்ல. அவரு போடுங்க. என்ன பண்ணுங்க? சார் ஓகே சார். அது 2க்கு 3 5 அவங்கள ஃபார்ம் போடுங்க சார். சரி சரி ஓகே ஓகே. நான் பேசிட்டேன், நான் பார்த்துக்கிறேன். ஒரு பவுல் மட்டும் நம்ம பெருசு ஒன்று வாங்கணும். என்ன பண்ணுறீங்க?
அதுவும் கரெக்டா அது கரெக்டா ரவுண்ட் டைப் போற கரெக்டா போயிட்டு நான் சரி நான் பால் தூக்கி போற வரேன் பார்த்தா போயிட்டு இருக்கு ஒரு பேட் கீழ வந்து பால் அடிச்சாங்க ரெடி ஆயிடும் வாட்டர் பாட்டில் சாயங்காலம் வாட்டர் பாட்டில் நான் பேட் வச்சிட்டு போறேன் ரன் அவுட் அவுட் அதனால ஃபிக்ஸ் பண்ணல நான் பேசி ஸ்ட்ரைட்டா அமுச்சு விட்டுறேன் நான் போற டைம் நீங்க போட் பண்ணீங்களா நானா வெட்டனே இது ஆமா நான் ஏன் வெட்டேன் போடுறது கொஞ்சம் வருணா ஆடுனா ஊர் பீஸ் கிடைக்குது இல்ல கிஷன் ஏதோ கேட்றேன் நான் பேட் வேணா கிடைக்குமா ரத்தம் நான் செட்டப் கூட தான் இருக்கு அண்ணா தான டி-ஷர்ட் இருந்தில்ல அத போட்டுக்கோ கிஷன் அந்த ப்ளூ டி-ஷர்ட் இருந்தில்ல ஏ சட்டை ப்ளூ சட்டை சட்டை பேட் போட்டு மச்சி நல்ல மாதிரி இருக்கும் வரப்ப போடுப்பா பேட் உடறாரு இவரு கீழ விட மாட்டாரு கிராஸ் சோமா இருக்கா குடும்பத்தோட வந்தீங்கன்னா போட்டோ எடுத்து அனுப்பு அதுக்கு அவங்க நாளைக்கு வேலை இருக்கு அதை வேலை செய்யறதுல ஒரு கான்டாக்ட் போகல அட்ரா சார் ரைட்டா தான் போட்டாங்க நீங்க ஷாட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டீங்க ஆடி நாம இல்ல இப்ப பணம் போட்டு கொண்டு போய் நேரா பிரச்சனை போறோம் பர்த்டே பார்ட்டி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் 5 வயசு பாப்பா 50 ரூபாய்க்கு 6 ரூபாய் யார் ஃப்ரெண்ட்ல வரும்போது நான் டீச்சர் மட்டும் வாங்கிக்கிறேன் பாய் குட் கால் பேசி ஆடிக்கலாம் நல்லா இருக்கு தூக்கி பாருடா தூக்கினா எதை தூக்கி இப்படி பாருடா ஷாட் ஓடு ஓடு டேய் கண்ணு ஓடு பாய் கண்ணாடி மட்டும் கட்டிட்டு என்ன வேணா பண்ணுங்க என்ன கர்மாந்திர பண்றேன் அடி அடி
அதுக்கேற்ற வருவார் தலைவர் இங்கே வருவார் அங்கே வருவார் டென்ஷன் ஆகிட்டான் அதை அப்பயே சொல்லிட்டேன் அப்படியே இப்படி திரும்பி இப்படி பாக்குறாரு பால கிளியரா எடுத்தது கூட அவுட் கொடுக்கல ரொம்ப வெளில ரொம்ப வெளில நான் இதே வெளில நான் கால் இங்க வச்சிட்டேன் ஏன் கால் இந்த கால் நான் இங்க இப்படி இப்படி இதுல தேறணும் ஃபோன் பண்ணிட்டீங்களா சார் வண்டில முன்னாடி நான் இதுல ஹலோ அவுட் அவரு கூடனா நீ பால் வெளில போகுது பால் ஓகே இன்னொரு பால் இல்ல சரி பால் அவர் என்ன சொல்றாரு பால் இந்த கால் இங்க வச்சிட்டேன் பாட்டதுக்கு தலையில இங்க தீர்த்து எப்படி ஆடுவான் சரி சரி ஓகே எப்படி ஆடுவாங்க கரெக்ட்டா போயிடும் இஷோன கேளுங்க அந்த அம்பையர் அப்படியே சொல்றாரு தட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு எல்பி சொல்ல மாட்டேன் கேஸ வந்து ரொம்ப அநியாயமா ரொம்ப பெனிஃபிட் இத்தனையும் கார்டு எடுத்து கார்டோட வெளிய நிக்கிறேன் அங்க போனா ஒரு ஸ்டெப் போறாங்க இதெல்லாம் தொடச்சி அந்த செட்ல தானா எல்லாம் போயிட்டு சரி கூலவாடா அது வெயில்ல ஈரமா இருக்கு கூலவால இன்னொரு பாட்டு சின்ன சின்ன பாட்டு தான் பாத்து எடுக்கலாம் ஓஸ் நிறைய இருக்கு டிப்ஸ் விடாம பாத்து ஓவினா போதும் அப்பதான் ஆடுறாங்க அவங்க பயந்து தான் 98 லாஸ்ட் ஓவர் பண்ணிடுவாங்க நான் லாஸ்ட் மேட்ச் என்ன பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஓகே ஓகே கேப் நோ ஹலோ இதுவா அதுதான் பேட்டிங் 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 கேசா அப்படியே அடிக்கலாம் நல்லா இருக்கு உரிமையா அடிங்க கம் ஆன் வெளியில காசு போடுல ஆந்திரம் என்ன ரைஸ் போட போறோம்
இதெல்லாம் அவுட்டே கிடையாது. வீடியோ கட் பண்ணி பாரு, வீடியோ பாரு. அடிச்சாலும் தெரியல, கஷ்டம் தெரியல சொல்லிக்கிறோம். ஆக்சுவலா பால் அவன் ஒரு பால் ஸ்ட்ரைட்ல சிக்ஸ் அடிச்சாங்க. நான் கீழ பாத்துக்கிட்டேன். நான் ஆரோ பால் ஒரு பால் போச்சுல, அதெல்லாம் சுத்தமா பட்டுனே தெரியல. ஜி நாக் அவுட் மாதிரி நீ அங்க மட்டும் இடம் பிடிக்காது. வர போட்டு கேக்குறீங்க. நீங்க ரெண்டு பேரும் வேற மாதிரி போயிடுவீங்க. அவர் அங்க எங்க பாத்து என்ன பண்ணாரு கிஷோர்னா? அது எனக்கு கையே போதா, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. கிஷோர்னா அவர் பாருங்க எங்க பாத்து என்ன பண்றாரு. ஆனா ரெண்டு பேரும் சேரும் போது வேற மாதிரி இருக்கீங்க. அவன் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேவலமா திட்டிக்கிறீங்க உங்களே நீங்க. இல்ல அவரு டீ குடிக்கலாம் அவர் திட்டினாரு. அவர் சொல்ல போச்சு போன வாரம் இங்க இருந்து தாம்பரம் கூட்டு போயிட்டு ஒரு மொக்க பிரியாணி பிரியாணி சாப்பிடணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தாம்பரம் ரோட ஃபுல்லா எவ்வளவு மாணவர் சார் 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 சைடுல இருக்குமே அதான் ஃபர்ஸ்ட் போலாம். காந்தி பையன் ரொம்ப நாள் பள்ளியில பாத்துட்டே இருந்தான். தடாவை தெச்சு போட்டு கவுத்துட்டாங்க. போயிட்டு கேக்குறாரு கிஷோர்னா என்னப்பா பிரியாணி கக்கடா இருக்கு, பிரியாணி அப்படிதான் இருக்கு. நான் வந்ததுதான் யோ நம்ம ஒழுங்கா நான் சொன்ன கடைக்கு அங்க போய் செமையா சாப்பிட்டுருக்கலாம். அங்க சாமி மீல்ஸ் நான் மீல்ஸ் ஆனான்டா. நான் இப்ப எனக்கு பிரியாணி சாப்பிடணும்ட்டான். உன்னை காந்தி அண்ணா ஓகே செஞ்சிட்டீங்க. பிரியாணி தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க, செஞ்சிட்டீங்க. நாங்க செய்யல, பிரியாணி செஞ்சு ஆசைப்பட்டான். தினேஷ் காந்தி எங்களை செஞ்சுட்டான். அவ்வளவுதான். கேக்குறேன் என்ன பிரியாணி காசு எங்க சாப்பிடுறீங்க? சாப்பிடுறீங்க? பிரியாணி எங்க சாப்பிட்டீங்க? நல்ல போட்றாங்க. வேலைச்சேரி ரோட்ல இருக்குற சார். தாம்பரம் வந்து ஓட 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 டூ பார் நைஸ் 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 குட் பை பாய்ஸ். குட் ஆன் பாய்ஸ். தெரியாம போனா பரவாயில்ல. காலேஜ் ஆப்போசிட்ல ஆமாமா அதான் அது நல்லா தான் இருக்கும். அப்ப நல்லா இருக்கிற பிரியாணி என்ன சொல்லுவாங்க? அந்த கடையில நல்லா தான் இருக்கும். ஓ கேவல் எந்த கடை ஜி, எந்த கடை? இல்ல நல்லா இல்ல. இப்போ இங்க வேற வேணா போய் சாப்பிட்டு மெட்ராஸ் வந்து சாப்பிட்டு போட்டு வாங்கிட்டு வருவோம். என்னது சேலமா பாப்பா பூரி மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க. வா தல மட்டன் பிரியாணி மட்டும் சாப்பிட்டு போ. யார் லெவல் வந்து செம கசப்பு அது பிரியாணி இல்ல நான் சிக்கன் இல்ல பிரியாணி உங்கள மரியாதை வச்சிரா. அதனால தூக்கி வாயில வைங்கன்னு சொல்ல வந்தான். சரியா அவன் அப்படியே நல்லாவே இல்ல மகா வஸ்துல. ஏய் ஆரோ வெயிட் பண்றா. வெயிட் பண்ணு ஆரோ. 65 மட்டும் தான் தர. அவசரப்படாதடா. யாவடி பேர் மாதிரி. அது வந்து பெரிய அவனுக்கு 4 மணிக்கு வீட்டுக்கு போனவனுக்கு
பல்லாவரம் போயிட்டு தான் ஒரு லேட் கிஷோர் ஆயிடும். நான் தூங்காதீங்க. கண்ணாடி கழட்டுறா இல்ல பால நான் கண்ணாடி தூங்காதீங்க. போடுறா கண்ணாடியை வாங்கிட்டான் வாட்சிங் வருது சொல்லி டிப் பாஸ் வாட்சிங். காடி போட்டே உட்காந்துருக்கு. ஆமா சேஃப்டி பயம் அது காடி இல்ல. யாரு இல்ல டாக்ஸி தல. ஏன்னா நான் கழிச்சு நான் கிளம்புறேன் வீடு பிடிச்சிட்டு கிளாஸ் இருக்கு ஈவினிங் அப்போ விக்கெட் விடாம அண்ணா ஜெயிச்சுலாம் அதானே கஷ்டம் விக்கெட் விடாம அண்ணா ஜெயிச்சுலாம் அதே மாதிரி நாங்க அமைதியா இருக்கோம் நீ மட்டும் ஓப்பனா சொல்ற தெரியும் எனக்கு எப்படி இருந்துச்சு அடுத்த எவ்வளோ பண்ணுறோம்மா 16 லட்சம் முக்கியமா தெரியல. 8 மணிக்கு தூங்கலாம் காலைல 3 மணிக்கு எழுந்தேன்னா லாஜிக் 5 மணிக்கு போகணும். 5 மணிக்கு சத்தினா ஐஸ்க்கு போட்டு அதுல போன் நம்பர் அதுனா கத்தி வச்சு உடச்சு உள்ள போட்டு கத்தி வச்சு தண்ணி கொடுறா அது ஒண்ணுமே இல்ல அந்த தண்ணி குடிச்சுடி பழகிட்டேன் கேட்டா ட்ரை ஐஸ்ங்கறாங்க அந்த ஐஸ்ங்கறாங்க இந்த ஐஸ்ங்கறாங்க ஒரு ஐஸ் இல்ல. கூலிங் நான் முடியல இதுக்குள்ள போமா. புடி 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 சின்ன மக்கள் ஏதாவது வேணுமா? திருப்பி வாங்க விட்டுறானா வண்டி தட்டு. சரி என்ன வேணும் யாருக்கு? ஏதாவது கடை இருக்கா பக்கத்துல? கிளப்ல சேர்த்துக்கிறேன் தெய்வம் தான். தல கடை இருக்கா பக்கத்துல? பக்கத்துல கடையில ஒண்ணு இல்ல முடிஞ்ச போலாமா? அவன் என்ன வேணும் கூட டீ கடை தான் இருக்குது ஜூஸ் வேணும் தண்ணி இல்லையா? இப்போ நான் டீ கீழே போட்டுறவா நீங்க கொடுத்தல நான் கொடுத்தற கிஷோர் நான் ஃபர்ஸ்ட் அவன் தான் தலை கேட்டான் எது ஆமா லேட் கசப். பாறா வந்து தடுக்கிறாரு. போட்டு போட்டு அப்பதான் கூலிங் ஆகும் வந்து ஃபீல்ட் பண்ணி தடுக்கிறாரு. சில பேர் விழுவாங்க ஆனா பால் போர் போர். ஓகே போட்டு தொட்டுறாரு. சொல்றாரு வேற என்ன என் பால்லயே அந்த ஆஃப் சைடு அதான் போயிட்டீங்களா உள்ள போட்டீங்களா எல்லாரும் கையை வச்சிருப்பாங்க அதுவே உள்ள கூடாதுன்னு கிளம்புறாங்க அதான் உள்ள கவர் வச்சிருக்காங்க மோட்டர் பண்ணி வீட்டுக்கு கிளம்புறாங்க அது அப்பதான் வந்து 3 மணிக்கு வரை வேலை முடியல அப்படின்னா ஏய் ஆரா கொஞ்ச நேரம் ஸ்ட்ரைட் ஆறா. அரோ வெயிட் பண்றா அவசரப்படாத. நீ பின்னாடி அடிப்ப. ஆனா இப்ப வேணாம் என்னன்னு சொல்லிருக்கேன் சால்ட் ஈவென்ட் வந்து 60க்கு நான் லாஸ்ட் இருப்பாங்க என்ன பாக்குறீங்க? ஷாட் 4 ஸ்டார்ட் ரெடி நீ அவ்வளவுதான் ஐடி பாத்தீங்களா இன்னும் முடிச்சிட்டு வரல பாத்துட்டீங்களா அது அது ஒரு friend. மழை போல நம்பி இருக்கு. நீங்க போறீங்க? ஆ? நான் சொல்றது புத்தாண்டு தேவை. ஒரு ஓவருக்கு ஒரு ஃபோர் அப்போ 8 கேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுமையா எடுத்து ஒரு ஓவருக்கு ஒரு ஃபோர் ஒரு கூட வேணாம் ஆமா ஆமா ஃப்ரண்ட்ல ஆச்சு இப்போ உள்ள அதுக்கு பிளாக் ஃப்ளெக்ஸ் வச்சே மாட்டணும் கன்சர்வ் மாட்டணும் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கீங்களா? ஓகேவா காலி ஆயிடுச்சு கண்டிப்பா 6 நாள் ஒரு பேட் அது பண்ணலாம். அண்ணா இதுக்கா வெரி குட். இந்த ஓவர் ஆடு நான் இந்த ரொம்ப ஆடுங்க எனக்கு ஃபுல்லா ட்ரெயின் அவுட் ஆயிட்டேன் இவன் வந்தா ஃப்ரெஷ்ஷா வரான் இந்த ஓவர் ஃபுல்லா ஆடுறா அப்படின்னு ஆமாப்பா அதான் சொல்ல வரேன் காத்து எப்படி இருக்கு? நான் இந்த ஓபி தான் அது. பண்ற மாதிரி ஆடுறாங்க டயர்ட் ஆயிடுச்சு இல்லீங்களே காத்து ஓபி. ஒரு மேட்ச் அது 8 கேட் ஆமா அது இல்ல கால் தூக்கி போட போறேன் போட்ட ஜேபிள் காமிச்சிட்டு அதெல்லாம் அவங்களா சொல்ற கண்டென்ட். ஏய் சூப்பர் நான் நான் சொல்றேன். சமயா பண்ணிருக்கான் அவன் அதுக்கப்புறம் அடி அடிக்கிறான் அவன்கிட்ட கேட்டு ஒன்று வந்துட்டாங்க அடுத்தடா சிங்கிள் அடிக்கிறான் அவனை அப்படின்றான் அவன் தான் நல்லா போடுறான் அப்படின்றான் நீங்க போடுற கண்டென்ட். வச்சிருவேன் அதுதான் நீ சமாசா சொல்றதுலாம் அதெல்லாம் ஒரு காலம் அண்ணே, ஒரு 3 மாசமா இல்ல ஃபார்ம்ல. நீங்க இந்த டீம்லாம் இல்ல மத்த டீம்லாம் ஆடிட்டாங்க
டேய் நீ சும்மா இருடா. அவன் ஓடி போய் கஷ்டப்பட்டு புடிச்சு எடுத்து அடிக்கிறான். சிங்கிளே கிடையாது, சிங்கிள் புடிங்க. அது சும்மா தான் நல்ல ஃபீலிங். ஆமாடா, தயவு செய்து சும்மா இருங்கடா உள்ள. ஆமா பண்றாருங்க. ஃபீலிங் அது எதுக்கு த்ரோ அடிக்கிறீங்க அப்படின்றா. யாரு? நான் எப்ப சொன்னேன்? என்ன ஓடுறோம் போர் குடுக்குறோம். எல்லாரும் சொல்றடா. ஒரு நேம் இல்ல இருக்கா நீங்க என்கரேஜ் பண்ணுடா. குளிக்கும் போதே கத்துறானுங்க. அது குளிக்க போற மாதிரி யாரு எது பிடிக்கும் போதே நான் நீங்கெல்லாம் டவுனா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதான் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. சரி பேசுவோம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஆனா அவன் எடுக்கவே இல்லை. கத்தி கத்தி விட்டான். புரியுதா அது இருக்குன்னு பெரிய கோமா பேசுறாங்கடா. ஏய் ஷாட் அது இன்னும் கிரியேட் பண்ணி கேட்சா ஆள் இருக்கும். ஆமா, நானே சாப்பிட்டீங்களா? எல்லாரும் ஒரு நெட்ஸ் ஆடுறாங்க. இல்ல அவரு வச்சீங்க அவரு வேற பின்னாடி நிக்கிறது. நீங்க எப்படி இருக்கீங்க? பாய் பாப்பா வந்து நான் கரெக்டா ஆள் வச்சேன்டா. இங்க நல்லா எல்லாரும் எல்லாம் அந்த மாதிரி கோயில்ல வந்து ஃபுல் டாஸ்க்லாம் யாரா என்ன தல ரெண்டு ஃபுல் டாஸ் தான் மேட்ச்ல. என்ன இழுத்து வர எல்லாரும் ஃபுல் டாஸ் போட்டாங்க. இப்படி தான் போட்டான். சரி ஓகே வளர்த்தலாம் எப்படி தல ஃபுல் டாஸ் ஏய் தனியா அவங்க டீம் யாரும் இல்ல தண்ணி கொடுங்க. அவங்களும் குச்சி எடுத்து போயிட்டாங்க. பொறுமையா ஆடுங்க. ரூட் பால் எல்லாம் வரும். பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. கேசவ் எஸ்டி சொல்லணும். ஏய் கேசவ் ஆடுடா. ஒழுங்கா பேசி ஆடு. என்னடா 15 நிமிஷம் வந்துறியா? 15 நிமிஷமாடா? நான் வந்து பேசி பண்ணா நீ பேசி சமாளிச்சு இல்ல வைடா 15 நிமிஷமா? கால் உள்ள உன் கால் 15 உள்ள நிமிஷமா அப்படி கிடையாது. அச்சி 5 நிமிஷம் தான் டைம். 5 நிமிஷம் தான் டைம். அது வேற எடுத்துக்கடா சீக்கிரம் வர உனக்கு அவ்வளவுதான் உனக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது என்ன நடக்குது நீ சொன்னது எனக்குலாம் ஒரு டைம் சொன்னா எல்லாம் ஒண்ணா வருது. டேஞ்சரஸ் எல்லாம் அவ்வளவுதான் வருது. பேசி பேசி டீமே ஜாகிர். எமர்ஜென்சியா? நான் ஹாட்டியா நானா உள்ள பேட்டிங் ஆடிட்டு இருக்கான். விளையாண்டு இருக்கான். 5 நிமிஷத்துல வந்துருவான். பேட்டிங் எல்லாம் பண்ணலாம் வந்துருவான். நீ தான் கொடுத்ததுக்கு அப்புறம் வச்சுக்கோ. போனதுக்கு அப்புறம் நான் மேரு கொடுத்ததுக்கு அப்புறம் இல்ல என்னடா இது? அதுக்குள்ள வட்டிங்களா? அஜித் சொல்றதே அது ஒட்டி. கதை சொல்லுங்க ஆமா ஆமா அதெல்லாம் நம்ம சொல்ல தேவை அதெல்லாம் அவங்க அது நம்ம ஹெட்டேக் கிடையாது அது நம்ம பவர் லெட் நீங்க கால் பண்ணி ஒரு நம்ம வைக்கல யாரோ நாட்டுல தான் இருக்கு அவங்க விசிட்டிங் கார்டுல கால் பண்ணி ஒரு 1 ஹவர் ஆமா அதான் நான் வேண்டாம்ங்கறேன் அவங்கள்ட்ட வேண்டாம் அது அடிக்க சரி ஒண்ணு பண்ணுங்க டேபிள் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவோம் நான் பாக்ஸ் முன்னாடி நீங்க இருந்து பார்க்கும்போது ஏதா சரி ஆளு ஆளு முடிச்சு பாருங்க மாதிரி. அப்படிதானே? அடிக்கணும் அடிக்கலாம் புரியல எல்லாம் சொல்லுங்க காட்டுங்க நான் போயிருச்சா அப்ப நான் தூக்கி போட்டுருவேன். ஏய் அஸ்வினே இல்லண்ணா. அது ஆப் ஆப் பண்ணு. ஏன் காடி அதை போட்டு ஸ்பிரே புடிச்சு ஐஸ் கியூப் உள்ள போடுங்க அந்த பையன் ஐஸ் கியூப் அள்ளி உள்ள போட்டு ஸ்பிரே நான் கிராஸ் ஆடி பாத்துட்டேன். நம்ம போய் நீங்க அவுட் இல்லடா உர்ரா நீ புடிச்சு ஐஸ் கியூப் எடுத்து நம்ம ஒண்ணுண்ணா. அவன் விட்டாங்க விட்டுருவாங்க எப்படி? அது எத்தனை இன்னும் 2 பால் இருக்கு பாருங்க. ப்ளூ பாட் மட்டும் எத்தனை? நான் கரெக்டா அவுட் நான் வச்சிருக்கேன். நிக் ப்ரோ நிக்கே நிக்கி நிக்கி தண்ணி பாரு. நான் பேசுறேன் நான் அருணா. காத்து வந்துச்சு அஸ்வினே ஐஸ் கியூப் உள்ள போட்டு புடி அஸ்வினே. உள்ள போட்டு ஐஸ் போட்டுறாங்க. அவன் போட்டு தண்ணி அத கவுறேன் ஃபுல்லா கவுறேன். இதுலயா? அதனால தான் இதுல புடிச்சிங்க அதுல புடிச்சு இதுல. ஆமா.
ஒரு ஐஸ் மட்டும் தான் கோட் போட்டா வாழ முடியும். நில்றா புள்ளே வெயிட் பண்ணு அதான் நான் பண்ணேன் நம்ம பேர் நம்ம மத்த எழுதிட்டீங்களா? ஓகே பார்க்கலாம் வாங்க ரெகுலரா வாங்க. இன்னும் வந்து இவ்வளோ பண்ண ஃபஸ்ட்டு பண்ணுங்க அதானா அவங்க சொல்லு ஏதோ பாவம் பார்த்து ஐஸ் போட்டு மாதிரி தண்ணியா தண்ணி கேட்குறாங்க கேப்பாடா அந்த தண்ணி ஒரு ஊத்துனா இது எலும்பு இல்லை பொண்ணு வந்து தண்ணி எதில் ஊற்றுறது மற்றதெல்லாம் ஒரே மாதிரி அது போயிட்டு அப்புறம் அந்த ஓகே அஸ்வின் பாய் அஸ்வின் பாய் நினைக்க பிளேட் எம்டி பிளேட் சாவச்சுன்னா நான் தமிழ் நான் சொல்றது இவ்வளோ சாப்பிட்டேன் எம்டி லோலே போட்டுருக்கோம் ஃபைனல் மோடியா ஆர்சிஎம் ஜேபக் அப்படி வாங்கி தரோம் தண்ணி வைப்பாங்க பார்த்துட்டு போகிறோம் வாடாஜா ஃபாஸ்டா ஓடுங்கடா. நல்லா படிச்சு கேஸ் எனக்கு மேலே 10 ரூபா போனோட 10 சரி இவரு நிக்லோ அவுட்டா இல்லையா பால் வெளியே போச்சு அதனால அது பால் வெளியே நிக்கா நல்லா கிராஸ் ஆனடா நிக்கா நானா அவரு ஆமா இல்ல ஜஸ்ட் கட் பண்ண போமா பால் அவுட் அந்த ஹைட் வந்துறான் அவனுக்கு ஜஸ்ட் என்ன பண்ண போறேன் நான் இவ்வளோ போவே இல்லையே அவன சொன்னானா இந்த கார்டு வந்து மெட்டல் இருக்கு இந்த கார்டு வெல்கம் கார்டு எடுத்தான் அவன் சொன்ன மாதிரி பேக் லெக் அங்க இருக்குது இதுல பேக் லெக் மெட்டல் ஸ்டம்ப்ல இருக்குது இதுல தான் மிடில் இருக்கும் இது வெளில தான் இருக்கும் அதான் பேக் லெக் இது சொல்றீங்களா இது ஃப்ரண்ட் தான் இது அண்ணா அதான் பண்ணேன் அதனாப்பா சொன்னாங்க லோலே 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 இது நான் ஓகே கசாத போனா நான் அதல சீன் போடுறேன் நான் கசாதி போனா ஒரு 5 வந்து பாத்து ஓகே நல்லா ஓகே ஓகே நான் போனா தண்ணி கேக்குறேன்
தண்ணியா நம்ம போகும்போது அப்படிதான் ஆடியும். அதுக்கப்புறம் அவர் போகும்போது ஏய் அதான் போணும் ஃபுல்லா குளுக்கோஸ் திருத்திட்டு இருக்க எவ்வளவு நாய்க்கு ஏய் டாங்கி ஓட்டு ஏய் இது ஒரு பாக்கல போ டாங்கி இங்க இது பாக்கல போய்டா காது கேட்கல அதால பாத்துக்கலாம் நீ ஸ்டாப் ஸ்டாப்னு சொன்னா கூட அது கமான் இதெல்லாம் ஒரு 20 என்ன நம்ம தொங்குது கரெக்ட் மேட்ச் பண்ண 20 கம்ப்ளீட் பண்றேன் கரெக்ட்டா ரைஸ் ஒருத்தர் ஸ்கோர் 9:42 மாதிரி தப்பு தப்பா பண்ண சிங்குக்கு எஸ்டி ஒரு மெயின்டைன் பண்ணாங்க அது போட்டாங்க. ரேனா பிளேனா ரெண்டு ஓடலாம் ரெண்டு ரெண்டு புஷ் பண்ணலாம் அத வச்ச பரவாயில்ல பேட்டிங் ரெண்டே மாத்தி போட்டாங்க எக்கனாமி முடியும் 16 ரன் ஒரே ரன்ல 14 தான். யார் பண்ணாங்க 16 ரன் 15. பார்க்கவே இல்ல அதான் அவனுக்கு பார்க்கவே இல்ல வீடியோல கூட தெரியும். பொறுமையாடனா ஸ்டாப் பண்ணி பார்த்தா தெரியுமா தெரியும் பார்க்கலாமா சும்மா சரி வாங்க வாங்க முரளி ஹார்ட்ல பார்த்தா தெரியுதுல ஆனா பார்த்துட்டு அவன் மாத்தலாம் முரளி மாத்தலாம் பேச்சல அப்படியே பார்க்கலாம் பார்க்கவே இல்லை. அம்பையர் பால் வந்து திரும்பிட்டாரு திரும்பிட்டு அவுட் ஆயிட்டாரு. எதை வச்சு அவுட் விட்டாருன்னு கேட்டா நான் பார்த்தேன். அவன் பேச சொல்லுங்க. வீடியோ பாருங்க நான் அவுட் தான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்றேன். அம்பையர் என்ன கான்ஃபிடன்ஸ்ல கொடுத்தாரு? இதுதான் பார்த்தோம் நாங்க. லேட்டா பேர் சொல்லணும்ல அதே கேட்கல. இவர் பாட்டு திருப்பி அவுட்னா ஏன் அவன் சொல்லிட்டு இருந்தான் லெக்கம் பேர் கேட்டு அவுட் கொடுத்துருந்தா நான் பாட்டு வந்திருப்பேன். இவங்க அவுட் கேட்கறாங்க அவுட் கொடுத்துட்டு இருக்காரு அவரு. நான் அவன் லைட்டா அச்சி அப்படிக்கல விட்டுறான் நல்லா பாக்குறா நான் எடுத்து திரும்புறேன். அவன் பால் போடுறான் இங்க திரும்பி நிக்கிறான். இந்த சைடே பாக்குறான். அவுட் தான் இல்லன்னு சொல்றேன். ஆனா அவர் எப்படி அவுட் இது கொடுத்தாரு? ஏட்டவனு கொடுத்தாரு நான் டிஸ்கஷனே பண்ணேன் லெக்கம் பேர் பேச சொல்றான். அது ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஆமாமா அது
ஆடவே மாட்டேங்குது. சரி இப்ப ஸ்டாண்டில வந்து பாத்தா அந்த கிரவுண்ட் உள்ள போடா உள்ள போடா பால் ஓடாச்சுன்னா இறங்குற பால் இந்த இடம் ஃபாஸ்டா மூவ்மெண்ட் கொடுத்தா ஒண்ணு பேட்ஸ்மேன் போறாங்க இல்ல bowler என்னன்னா மூணு பட்டா எந்த இடத்துக்கு அது நிறைய இருக்குல்ல எத்தனை இருக்கு 4 இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்றதோட அது 4 இருக்கு அதுல எதுன்னு கேக்குங்க ஓகேவா கோபிட்ட கால் பண்ணி கேட்டேன் டேய் மாஸ்டர் தான வரான் ஆனா ஸ்லோல அதெல்லாம் கேட்கணும் இப்போ அப்புறம் பாரு நீங்க தான் 4 நான் ஸ்டாப் பண்ண அப்ப லெகம் பேர் பேசிட்டு அதாவது bowler ஓடி வரான் யார் bowler நேம் யாரன்னு ஃபீல்ட் ரேட் பேசி ஆமா இல்ல கோபிட்ட கால் பண்ணி கோபி தனி வாட்ல கொடுத்து எனக்கு தெரியும்டா எனக்கு அது பிரச்சனை இல்ல லெகம் பேர் கேட்டு கொடுத்தானா நான் பாட்டு வந்துருக்கேன் பிளேயர்ஸ் கேக்குறாங்க கொடுத்தானா என்ன அர்த்தம் அப்ப மத்தவங்க எப்படி கொடுப்பான் அவுட் ஆவுல பிரச்சனை இல்ல பாத்தியா பாருங்க நீங்க தான் கிளியரா வெளில இருக்கீங்களா வெளில இருந்தா தானே அவுட் கொடுக்க முடியும் உள்ள இருந்தா அத ஒரு பாயிண்ட் வச்சு பண்ணிட்டு அந்த பேட்டுங்க ஐசோ இவ்வளவுதான் பால் எவ்வளவு அடிச்சீங்கன்னா இவ்வளவுதான் அது ஆஃப் சைட்ல வேற ரவுண்ட் வராது ஒரு நடுவில் கோட போட்டு வந்து வாகை அங்க அங்க ரெண்டு மூணு வந்து ரவுண்டா இருக்கு சூப்பரா இருக்கு அது தர மாட்டாங்க இந்த சைடு இருக்கிறது நல்லா பால் எவ்வளவு என்ன வேணா அடிக்க போடுறேன் அடிச்சா 180 அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேகமா எடுத்துருக்கீங்களே அதுக்கப்புறம் ஒருத்தர் தான் அடிச்சிருக்காங்க அது மிஸ்டேக் அவர் இந்த பவர் தேஜா வந்து கொடுத்தாங்க நிறைய பண்றாங்க போவே கூடாது பாருங்க எப்பவும் போல தட்டி தட்டி விளையாண்டாங்க கேம் வந்து எப்போ ராம் இறங்கி விளையாண்டு இருந்தாரு பொறுமையா நான் பார்த்தேன் ராம் அன்பு ஒருத்தர் ஆடிக்கிறாரு அப்புறம் கடைசியா 12 பால் அதை சரி கார்த்திகேயன் தெரியும் அவர் வந்துட்டு 4 ஓவர் தான் இருக்கு வெளியிலேயே 4 ஓவர் தான் இருக்கு 80 விக்கெட் அடிக்கணும் போல தட்டு தடு மாதிரி முடிக்கலாம் யார வெளில ஓ ஆக்சுவலா 39 முன்னாடி நிக்க வச்சிருந்தாங்க மேபி எப்படி அவர் இவ்வளவு நேரம் ஆடிட்டீங்க எஸ்ஜிகிட்டயும் நிறைய க்ளோஸ் மேடா இருக்கு அது மேடா இருக்கு அவர் ஓடி நல்ல நேரம் ஒழுங்கா போட முடியல நீ பின்னாடி போயிடல அப்பதான் கரெக்டா மேட்ல கரெக்டா ஒரு ஷாட் வந்துருக்கீங்க லாஸ்ட் 10 ஓவர்ல ஒன்னு வந்து பண்ணாரு கடைசி அது முன்னாடி ஓடி வந்தா எடுத்துறலாம்னு தோணுது வாங்க நம்ம
யோகி தான் ராஜு 5 பேர் ஆடணும்னா யாரோ ஒருத்தர் அவுட். ஏய் அரவ் வெயிட் பண்றா. நானா பேசலாம்னா அங்க பேசலாம். தண்ணி ரெடியா மேட்ச் பார்த்துட்டு வருவாங்க. சொல்லுவாங்க. அவ்வளவுதான். தல நல்லா இருக்கு ஆடுங்க. நீ நின்னா ஸ்கோர் வரும்டா டேய். 10 மணி மேட்ச்சுக்கு போறோம்னா கேப்டன் முடிச்சு திட்டிட்டே போறான். யாரு கேட்டு 10 மணிக்கு புக் பண்ண? என்ன தைரியம் புக் பண்ண? அப்படியே திரும்பி எங்க ஆமா அது வேலையில தலைவருக்கு 6 மணி மேட்ச் பண்ண சொல்லுவாரு. பெரிய இதா இருக்கு. அதுப்பா ஏர்லியா வெயிட்டிங் போடுறீங்க. அவன் இல்ல ஆர்டர் தான்டா. அவன் போயிட்டாங்க இப்போ. சாட் அதான் ஃபைனல் நம்ம அதுக்கு நீங்க இந்த பிளாஸ்டிக் பால் ஒட்ட வரதில்ல. ஏன்னா சிந்தட்டிக் பால் இருக்கு. அது வேணா கலெக்ட் பண்ணுவாங்க. ஹாக்கி பாலா. டீம் வந்து அங்க விளையாட வேண்டியதாம்னா. சோஷியல் நெட்ஸ்ல கொடுப்பாங்க அதுவா. சிமெண்ட் போனோம்னா ரெண்டு பேர் தேவையில்லை. இன்னும் நிக்க வச்சு அந்த நம்ம ஷார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பீட் பண்ணாலே போதும். நமக்கு அந்த எல்லாம் சுத்தமா இருக்காது. அப்படியே அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது சாப்பாடு இருக்கு. நீங்க வந்தது இல்ல? நீங்க பேட்டிங் ப்ராக்டிஸ் தான் அங்க போலாம். அது வாழ போனா ஏதாவது திட்டு வருமா? என்னடா பாடுது காத்து கொடுத்து வராங்க. ஆனா இன்னொரு குரூப் இருக்குல்ல அதுல எல்லாரும் வேற பாடு. யாரும் பேச அவங்க கூட்டி போறாங்க. சாப்பிடாம போறீங்க போலையா? போயிட்டு இருக்கு காத்துல கறந்துடும். வேற யாருக்கு வேணுமா வாங்கிட்டு வந்துடுறோம். எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துடுவா. ஹலோ இன்வென்டரி தான் கீழே மெச்சு மேல மாத்திட்டு மெச்சாங்க. ஒரு மணி நேரம் போறீங்க. நீங்க போட்ட அது வரைக்கும் நான் பொறுமையா தான் ஆமா ராஜா. சவுண்ட் கேட்டதா காலைல திரிக்கிறேன். 9 மணி வரைக்கும் எந்திரிக்கல. வெயிட் பண்ணா வரும் அரவ். முடிச்சிட்டு வா மேட்சை முடிச்சிட்டு வா. ஸ்டார்ட் பண்ணதே லேட்டா. ரொம்ப லேட். ஃபர்ஸ்ட் மேட்ச் அன்னைக்கு ஒரு 1:15 ஃபர்ஸ்ட் ஆமா டாக்டர் ஸ்டார்ட் ஆச்சு டாக்டர் அதுல உள்ள மேட்ச் அங்க போறீங்களா? இல்ல இல்ல போடா.
வேற ஏத்துறான். ஆமா ஹலோ ஆமா அதை ஃப்ரீயா விட்டுருக்காரு. ஆறு வந்துருச்சு அது போதும். நம்ம அவனுக்கு ரேட் அனுப்பல வராது. அது நம்ம வந்து இந்த ஆளுக்கு முன்னாடி அது ஒன்று மட்டும் வச்சா போதும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளான் பண்ணி இது போட்டுருக்கேன் அது இருக்காது. ஆமா அது நம்ம தான் பேர் இதெல்லாம் வச்சிருக்கேன். ஓகேவா பேர் மட்டும் எடுத்துடும். A5 டென்ட் கார்டு போட்டோ வந்து பாத்தாரா போன வாரமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. அதோட பேக்ராப் அன்னைக்கு 50 ரூபா ஆண்டதால தப்பு இருக்கு. நம்ம இது போறதுல வந்து இரிட்டேட் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் சைடு இருக்குல்ல அதுல வந்து டிஆர்ஐ கனெக்ட் இருக்கட்டும், டிஆர்ஐ இருக்கட்டும், நடுவுல ஒன்றரை கொண்டா மாற்றி சொல்றேன். கீழே உள்ளதெல்லாம் வேண்டாம். டைம் நம்மளுக்கு எத்தனை ஒரு வச்சு 25 அதனால உங்களுக்கு எக்ஸாம் அரை மணி நேரம் எப்படிங்க முடிப்பீங்க? போட்டிருப்பாங்க எல்லாம் ஒண்ணு ஒரே இப்ப அதுல 4 மார்க் இருக்கு பாத்தீங்களா? நாளைக்கு இதுல 4 மார்க் இருக்கு பாருங்க. இங்கிலீஷ் பிராக்டிஸ் ஆப்போனன்ட் ஆமா யாரா நேம் பாயிண்ட் டிஆர்ஐ எடுத்து சொல்லுங்க. என்ன முடிச்சுக்கலாம் அதுக்குள்ள அந்த எக்ஸல் ஆப்ஷன்ல பேட் பண்ண வரணும். அதுல 4 கோட் எடுத்து சொல்லுங்க. 4 கோடுங்க எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்னு அனுப்ப சொல்லுங்க. நான் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேர் போட சொல்லுங்க. ஆமா எனக்கு இது நம்ம குரூப்ல அனுப்புங்க. அதான் நெட்ஸ் அடிக்க சொல்றேன். டெல்லியில டெல்லியில இருக்காரு. ரொம்ப டெல்லியில இருக்கு.
என்ன பண்ண முடியும் எல்லாம் ஒரு பண்றாங்க ஓடுறா நீ பாட்டு ஓடுறா கொஞ்சம் ரெண்டா போடு இல்ல யாரோ கேட்ச் பிடிக்கிறாங்க இல்ல நீ ஓடுறா ரன் ஓடுறா நான் ஓடிடலாம்னா வெயிட் பண்ணி ஆட ஓடுறது அப்புறம் ஓடிடலாம் முடியலடா இல்ல அது அதனால முடியல ஈரே பண்ண முடியல வேலைக்கு ஆடிக்க பரவாயில்ல ஆடு பவுண்டரி வாங்கிக்கோ நல்லா இருக்கு பேட் பால் மட்டாடி தண்ணி ஆனா ரெஸ்ட் எடுத்துக்கோ பரவாயில்ல நீ சிங்கிள் கொஞ்ச நேரம் ஆடு அவங்க வச்சுருந்தாங்க சரி ஒரு ஆள் சின்ன பைக் போய் பார்த்துட்டு நம்ம சின்ன போகிற வேலையை சீக்கிரம் முடிப்பாங்க போய் பார்த்துட்டு அங்கே 3 தான் சிக்ஸ் பேக்கு போங்க ப்ரோ எப்படி அலோவ் பண்ணீங்க 25 ஹவர்ஸ் எங்களுக்கும் இல்ல டைமிங் முடிக்கணும் எங்களை மட்டும் இப்போ 2-3 வாரமா ஒர்க் இருந்தீங்களா டைமிங் எப்படி அலோவ் பண்ணீங்க 25 ஹவர்ஸ் டோர்னமெண்ட் தான் நெக்ஸ்ட் நாங்கள் 25 ஓவர் விளையாட தாத்தா சொல்லிட்டு அதுல என்ன லக்கி டாட் போட்டு அது ஒரு கீப்பர் பாருங்க பால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே மூவ் பண்ணிட்டு புரியுதா புரியல நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் அதை பாருங்க கீப்பர் பாருங்க பால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே மூவ் பண்ணாரு முதல்ல பேட்ஸ்மேன் யாருன்னா ரிலீஸ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணுவாங்க
இதான் கணக்கு. நீங்க வெளில போயிட்டியா? சீக்கிரம் அவுட் ஆயிருவேன். சாவு விட்டுருவோம். கேப்டன் பாவம் அதனால வர மாட்டேன். நடக்கிறது முன்னாடியே தெரிஞ்சு சாப்பிடுறேன். சீப்பால்ரா. கணக்கெல்லாம் கிடையாது. வர்றவங்க யார் வேணாலும் எடுத்து நாக் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு மாசம் ஹார்ட் ஒர்க் போல. இல்ல இல்ல கிரெடிட் கார்டு எல்லாம் வாங்கலாம். ஒரு மாசம் இல்லை என்கிட்ட கார்டு இருக்க மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா. ஓடுறா போய் கைக்கு போயிட்டா ஓடுறா. சரி ஓகே. ஓடிபி பரவாயில்லையே, அதுவே வர மாட்டேங்குது. ஸ்கோரா டைமா மாத்தி கேட்டாரோன்னு நினைச்சேன். இந்த டைம்ல எதுக்கு டைம் கேக்குது? எல்லாமே இந்த வாழ்வுல மேல காசு போட்டோம்னா தொப்புல வரைக்கும் கீழே இதெல்லாம் பார்க்க மாட்டேங்குது. சண்டே அவங்க வீட்டில் அதை நீங்க ஃபர்ஸ்ட் வின் பண்ண எடுத்து போறோம். நல்லா கரிசோர் கிடைக்கும். இல்ல ஆரம்பிங்க. டேய் நீ வந்துடுறா, நீ வாடா நீ. நானே ஆரம்பிக்கிறேன். கை வலிக்க போதுங்க விளையாடுறப்ப. ராஜா லூசா போட்டா அடிச்சிருச்சுட்டோம். கால் பரவாயில்லையா? என்ன பண்ணுது? கேரி பேக்லாம் போட்டுருக்கு. ஈரமாயிரும். பேட்ஸ்மேன் தண்ணி உள்ள ஐஸ் பண்ணுறா உள்ள இருக்கு. ரொம்ப சொத்து நான் கேரி பேக் போட்டாதான். அது கூட வந்து கஷ்டப்பட்ட ஈரமாயி ஆரா தண்ணி ரெண்டு பாட்டில் ரெண்டே ஸ்வீட் போடுறேன்.
இப்பதான் first ஆடியா? இல்ல பரவாயில்ல இல்ல ஆடி வரேன் இல்ல பரவாயில்ல நீ கீழே அது பாக்கலாம்ல முன்பால ஆட்டனா உனக்கு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுங்க நீ குடி தூக்கி போட்டா கேஸ் இதாயிட்டு இருக்கிற காவாசியில கேஸ் வந்து மெடிடேட் பண்ணி கேட்டீங்களே பேக்ல இருக்கு எங்க ஆளு தீர்க்கதரிசி ஏன் அத்தனை ஆனியன் கேட்டீங்களே இதெல்லாம் கடிச்சுதான் வாங்கிட்டு வந்தாரு பேக்ல ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் என்ன பண்ணு சைடுல போட்டுறீங்க இல்ல இல்ல ஜிப் அடுத்த கொஸ்டின் அதுதான் சிங்கிள் இல்ல அதான் சொல்றேன் கொஸ்டின் என்ன எஜுகேஷன் சொன்னாங்க எனக்கு எஜுகேஷன் போதும் ரொம்ப கோடு எந்த பாட்டம் கண்ட்ராக்ட் வெரிஃபை பண்ணுவாங்க அது அதெல்லாம் கேக்குறீங்க எல்லாம் போய்க்க குட்டாணி குட்டாச்சிட்டுனா திருப்ப பாட்டம் பாட்டம் பாதிக்கே தான் பெட்ரோல் செலவு ஸ்டார்டிங் ஆனா கை கட்டுங்க என்ன போட்டீங்க நீங்க கம்ப்ரஸரா போட்டீங்க ஆப்போனன்ட் பேசினாராமா பஸ் பால் நல்லா போட்டு சாட் இப்படி அந்த டீம் என்ன வர்க் ஆகுதுன்னே தெரியல. பஸ் பால் நல்லா பேட் உள்ள எனக்கு எதுக்கு அது அதனால யோசிக்க மாட்டேன். ரொம்ப அந்த யோசிக்கிற கால்குலேட்டர் பண்ணும்போது என்ன பிரச்சனை நேர்மா தான் மாட்டேன் எல்லாத்தையும் சாட் ஜிபிடி எடுத்து போட்டுறாங்க. நான் போற பால் போல போல போயிடுச்சுங்க புள்ளையா ஜம்ப் நீங்க என்ன பண்றீங்க? ஸ்கோரர் போறாரு சைக்கிள் பாக்கி இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாங்க இப்படி ஒரு காட்டுறாங்க ஹைலைட் பண்ண பிடிக்காது ஏன்னா மேட்ச் ரெண்டாவது எடுத்து போகுது மேட்ச் நேத்து அவன் சமாடி போடுங்க சஷானுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டீசெண்டா வந்து ஆடிட்டு இருந்தான் ஏமாத்தி ஏட்டா வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க காலத்தை போட்டாங்க அவனோட காலை இன்னைக்கா சொல்ற ராம்பால்லாம் கொஞ்சம் மீடியமா வரும் கொஞ்சம் பின்னாடி ஆமா அன்னைக்கு பாட்டு ஒரு சுத்தி வர டெலிவரி ஒண்ணு பண்ணி விடுவாரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏறி பொழந்தாங்க எல்லாம் வார்த்தை 40 ரன் ஃபாலோ பண்றதா இருக்கு அது நிறைய கேட்ச் இவன் என்னை போய் ஸ்பின் போடு அப்படின்னா நேத்துல நெக்ஸ்ட்ல ஸ்பின் போட்டதனால ஸ்பின் போனாரே வேணாண்டா போட்டிங்களா இல்லையா அப்புறம் ஸ்பின் ஒரு பால் ஸ்பின் போட்டேன் அடுத்த பால் அதெல்லாம் முடியாது போடா ஏய் அடுத்து வெளியே போடலாம்னு பார்த்தேன் சரி தரா கோச்சு நாய் எங்க வீட்ல அந்த டாக்ஸ் வந்து யார் வந்தாலும் தேர்ட் பர்சன் ஆக்டிவ் வந்துட்டே இருக்கு என்ன உங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்றாரு. ஜசீம்லாம் ஆல்ரெடி அடிச்சிட்டாரு. ஜசீம் இத்தனைக்கும் அது கொலைக்க கூட இல்ல. ஜசீம லைட்டா வந்துட்டு அப்படி ஸ்மெல் பண்ணி பார்த்துச்சு. அதுக்கே ஓ ஊரியா கூப்பிட்டாரு அவரு. நீ நானே பயந்துட்டேன். ஜசீம் அடிச்சு நினைச்சிருப்பீங்க ஓடுறாரு
சோஃபால உட்கார்ந்து இத்தனைக்கும் ஸ்மெல் பண்ணி தான் பார்த்துச்சு. வீட்டா கழுவி உள்ள கனாவட்டிலே யாரும் முடிய 3 நாய் இருக்கு. நல்ல வெயில் இருந்துச்சு. 6 மணிக்கு அவ்வளவு வெயில் ஃபர்ஸ்டே ஒத்துறணும். இல்ல இன்னும் எப்படி சொல்றாங்க சீனே கிடையாது. கார்த்திக் உங்க பேக் உங்களே காட்டுல இங்க எந்த கடையில வாங்குனீங்க? ஏதாச்சும் கேளு. முரளியே ஏத்தி விட்டு அவனை இவனையும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணி எவ்வளவு வாங்குனீங்க? அவுட் ஆயிட்டீல. இப்ப குப்பை ரேட் கூடி இருக்குங்க. ஒரு பேட் இது வந்து ராஜாவோட பேட்ஸ்மேனோட பேட் பிங்கர் செக் பண்ணி பார்த்தா ஃபுல் டாஸ் போட்டு அவ்வளவுதான். மாஷா போடா ஓடி வராரு. பாட்டு போமாடினா இப்ப காண்டாயிடு. நாங்க லஞ்ச் உட்கார்ந்து வந்து இருந்தா ஜாலியா இருந்துட்டேன். லஞ்ச் வரலன்றதுனால ஒண்ணு வேண்டாம். அதே பிபிக்கே போறாங்க. அம்பேடு இதை புள்ளி நான் வரக்கு முன்னாடியே 2 அவன்ப்பா இந்த அவுட் ஏதாவது சொன்னாங்கன்னா அதுல எடுத்து காட்டு வழி இல்ல. வழி இல்ல. அந்த ஒண்ணும் நம்பிடுறா. தலா யாரா பேசணும் தானே. இது அவுட் இல்ல அதை எடுத்து காட்டுங்க. அவுட்டே இல்லையா? சொல்லியே அவன் அவன்கிட்ட கீப்பர் ரொம்ப மூவ் பண்ணி வரான்ட்டு. தலா வீடியோல இருந்தா பாருடா. அது எக்ஸ்ட்ரா வீடியோல பாரு. கோல்டா கோல்ட் இல்ல ஸ்டெம்பிங் அப்படி இல்ல நாட் அவுட் தான.